ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராய்மேரி கிச்சன். கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறேன். இது 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி வாஷ் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பூன் தனியா, 2-3 வத்தல், உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தேங்காய் திருவள். இது ஃப்ரை பண்ணி அரைக்கணும். இது 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து வேவிச்சு வச்சுருக்கேன். இது புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் இது மாதிரி எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி மிக்சியில் அடிக்கணும். பருப்பில் இந்த கத்திரிக்காயை போட்டுக்குங்க. கத்திரிக்காய் போட்டு இந்த புளிக்கரைச்சியில் இதில் ஊற்றணும். போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மசாலா பேஸ்ட் இது மாதிரி அரைச்சி இதில் ஊற்றணும். தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு இது ஒரு விசில் விட்டுக்குங்க. பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டு வெடிச்சது, கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு இது பெருங்காயத்தூள் போட்டு இது திறந்து பார்த்துக்குங்க. இந்த குக்கரில் இது போட்டுருங்க. காயெல்லாம் நல்லா ஒன்று போல் ஆகி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இல்லை உப்பு காரம் தேவையான அளவு போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.